ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அங்கிள் லிட்டில் கேர்ள் மூவி தான். இந்த மூவி ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் மறக்காம யூடியூப்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு பிளைண்ட் டேட்காக வந்திருக்கா. ஏன் உன்னோட கை நடுங்குதுன்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோயின் அப்படி யோசிக்கிறா. என் தம்பியை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றி, ஒரு பிளைண்ட் டேட் போகணும், நீ மட்டும் எனக்காக போய் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ப்ளீஸ், ஒரு மாசம், அதுக்கப்புறம் கண்டிப்பா நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ்னு சொல்ல, தம்பிய காப்பாத்த வேற வழி தெரியல. தம்பியை 4-5 ரவுடி பசங்க கடத்தி வச்சிருப்பாங்க. பணம் வேணுங்கிறதுக்காக ஹீரோவை பிளைண்ட் டேட் பண்றதுக்காக ஹீரோயின் வந்திருப்பா. என் பேரு ஷூவான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறா. உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே, 1 மந்த்ல நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிடுவீங்களான்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் கட்டாயத்தாலதான் கல்யாணம் பண்ண வந்திருப்பான். எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோ பிளைண்ட் டேட்க்கு வர்றதுக்கு முன்னாடியே யார் அங்க பொண்ணா வந்திருக்கான்னு ஹீரோக்கு தெரியும். ஃப்ரெண்டுக்காக நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியும். அவனோட அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். பேரு கேட்டனுமே அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது, அந்த பிளைண்ட் டேட்டை நீ கேன்சல் பண்ண வேணா, நான் போறேன் அப்படின்னு சொல்றான். சார், அந்த பொண்ணு மாறி வந்திருக்குன்னு சொல்ல டக்குன்னு திரும்பி பாக்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னை திரும்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. இந்த ஒரு நைட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லின்பான், நீ எதுக்காக விளையாடுறன்னு எனக்கு தெரியும். உன் தம்பிக்காக தான். உன் தம்பியை காப்பாத்துதான் இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பிளைண்ட் டேட்க்கு வந்திருப்பான். ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு ஓகே, ஆனா 1 மந்த்ல நான் டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஒரு வழியா ஹீரோயினுக்கு இப்ப கல்யாணமும் முடிஞ்சது. சோ அந்த ரவுடி பசங்களா போன் பண்ணி, இங்க பாரு, நீ 1 மில்லியன் பணம் கொடுத்தா பத்தாது, இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொண்டு கொடுத்துட்டு உன் தம்பியை கூட்டிட்டு போன சொல்ல, இதெல்லாம் லீகல் கேஸ் கிடையாது, இல்லீகலா நீ பண்ணிட்டு இருக்க, இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ போனை பிடிங்கி அவன் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு பேசுறான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு புரியுது, ஒருவேளை இவன் லாயரா இருப்பானான்னு. அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க. இங்க பாரு, உன் தம்பி எதுவும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை திரும்ப தரணும். வட்டிக்காக தான் புடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போவான். இதுல மட்டும் சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறான். அவளும் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு, சைன் பண்ணி கையில கொடுத்துட்டா. இதுல உன்னோட எக்ஸ்பென்சிவ்க்கு பணம் இருக்குன்னு சொல்ல, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் அந்த பக்கம் போறா. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவே போய் பணம் கொடுத்து எப்படியோ ஒரு வழியா தம்பியை கூட்டிட்டு வந்துட்டான். அந்த ரவுடி பையன் ஹீரோவை பார்த்து மறைச்சுக்கிட்டே போறான், அவனை சும்மா விட மாட்டேன்னு. லீகலா கேஸ் போட்டு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அதாவது பணத்துக்காக தான் அவங்க கடத்திட்டு போனாங்கன்னு ஹீரோக்கு தெரியும்ல. சோ அதனால கூட்டிட்டு வந்துட்டான். நீ போ, நான் போலீஸை மீட் பண்ணணும், நான் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் போக, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, இது யாரு, அது உன் பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்டே ஹீரோயின் சொல்றா. பிரதர் இன் லவான்னு சொல்லி ஷாக்கா பார்க்க, அது டெம்பரவரின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடிட்டா. அப்புறம் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறா. எந்திரிக்கும் போதே திடீர்னு யாரோ ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறா. அப்பதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ இங்க இருக்கான்னு தோணுது. நேத்து நான் டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன் சோஃபால, எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி திங்க் பண்றா. ஒரு குட்டி பிளாஷ்பேக். அப்படியே மேடம் டிராயிங் பண்ணிட்டே அங்கேயே படுத்து தூங்க, கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ அங்க அப்படியே ஹீரோயினை பார்த்தோன்னே, உனக்கு அமைதியான தூக்கம் கிடைக்கலையாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். பேக்ரவுண்ட்ல வேற சாங் ஓடிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல போய் அப்படியே குனிஞ்சு பாக்குறான். அமைதியே ஹீரோயின் படுத்திருக்க, அதை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் சரி ஓகேன்னு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சது நம்ம ஹீரோ தான். அப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து எந்திரிச்சு வந்து அவ பண்ணிட்டு இருந்த அந்த பெயிண்டிங்கை பார்க்க, ஹீரோ தூக்கிட்டு போனதெல்லாம் இப்ப கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு செகண்ட் அந்த பெயிண்டிங்க்கு மேல ஏதோ ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி ஒட்டி இருக்கு. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எனக்காக இதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லையேன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு வந்துட்டே இருக்க, என்ன பண்றதுன்னு புரியல. ஒருவேளை இவளுக்கு லவ் வந்திருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. ஃப்ரெண்டும் ஆமா அப்படியாதான் இருக்கும்னு சொல்லி அவளும் பேசிட்டே வரும்போது பார்த்தா ஹீரோ இதை குக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் ஹீரோயின்கே ஷாக்கா இருக்கு. ஐயோ, இவன் என்னடா பண்றாங்கிற மாதிரி. என்னங்கிற மாதிரி ஹீரோ கண்ணிலேயே கேள்வி கேட்க, நான் பேசினதை கேட்டிருப்பானோ இல்லையோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருக்கா. ஹீரோ அதுக்குள்ள எல்லாத்தையும் குக் பண்ணிட்டான். ஹீரோயின் அமைதியா டேபிள்ல உட்காந்துருக்க, நீங்களே குக் பண்ணிக்குவீங்களான்னு கேட்க, நான் அப்ராட்ல தனியா இருந்தனால இதெல்லாம் நானே பண்ணிப்பேன், ஸோ யாரும் எனக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை, உனக்கு தேவைன்னா நானே குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி கொண்டு அப்படியே அவன் ஸ்நாக்ஸ் வைக்கிறான். அதை
அதை பார்க்கும்போது அவங்க அம்மா சின்ன வயசுல ஆம்லேட் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்மைலி போட்டு. அது அப்படியே ஞாபகம் வர, உங்களுக்கு இந்த ஸ்மைலி ஃபேஸஸ் தான் பிடிக்குமான்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி போடணும்னா ரொம்ப பிடிக்கும், அழுகிற ஃபேஸ் போட்டா பிடிக்காதுல்ல, அதான் சிரிச்ச முகமா இருக்கணும்னு போட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே நான் அமைதியா இருக்கா, சரி நீங்க எது போகணும்னா சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ல, இல்ல இல்ல நான் எங்கேயும் போல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த பக்கம் போறான். ஹீரோயின் அமைதியா உட்காந்துருக்கா, சாப்பிடவே இல்லை, எதுவும் யோசிச்சிட்டே இருக்க. நீ சாப்பிட்டுட்டு போ எங்க போனாலும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போக, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. அப்புறம் அந்த சாப்பாடையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஹீரோவை பத்தி ஒரு குட்டி பிளாஷ்பேக் யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ஒர்க்குன்னு வந்துட்டு எப்பயுமே அதுல பர்ஃபெக்டா இருப்பான். அவன் ஒரு நல்ல லாயரா இருந்தான். ஆனா அவன் மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக கேஸ் ஏதோ போட்டு ஹேண்டில் பண்ணி அவனை அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டான். அவன் 10 வருஷமா அப்ராட்ல தான் இருந்தான். அவனால இங்க சைனா வந்து எந்த கேஸுமே ஹேண்டில் பண்ண முடியாதபடி பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப அப்ராட்ல இருந்து இங்க வந்திருக்காரு. கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு நியூஸ்க்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நான் விட்டனே அந்த கேஸை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்க. 2 பொண்ணுங்க இதெல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படியே பேசிட்டே போக அந்த பொண்ணுங்க பேசுறது ஹீரோட காலில் அப்படியே விழுகுது. டக்குன்னு திரும்பி, இங்க பாருங்க, இங்க நீங்க வந்தது ஒர்க்குக்காக, தேவையில்லாத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போக அந்த 2 பொண்ணுகளுக்கும் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அப்புறம் இந்த கேஸை பத்தி கேட்டேனே என்ன ஆச்சுன்னு சொல்ல, சார் பானோட அம்மாவை பத்தின கேஸ் தானே, இந்தாங்க சார் அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்ல, அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் அப்படியே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கரெக்டா அவ வேற குளிச்சுட்டு வந்து நிக்கிறாளா. ஹீரோ வரும்போது அவளும் கவனிக்கல. 2 பேரும் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகுறாங்க. ஹீரோயின் கடிப்பட்டோன்னு பிடிக்கிறதுக்காக ஹீரோ அப்படியே க்ளோஸா கை வைக்கிறான். அப்புறம் ஹீரோயினுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகே தான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு குடுக்குறன்னு ஹீரோயின் அங்க ஓடி போயிட்டா. ஹீரோக்கு தான் கையில நல்லா அடிபட்டுருச்சு போல, ஏந்திரிக்கவே மனசு வரல, அப்படியே படுத்துட்டான். எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சோ கான்ட்ராக்ட் மேரேஜ், இதுல தேவையில்லாத பத்தி எதுவும் யோசிக்கவே கூடாது, 2 பேரும் கான்ட்ராக்ட் முடிஞ்சா கிளம்பி போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ட்ரிங்க் பண்றான். ஆனா அவன் மனசுல நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. அவகிட்ட எதுவும் சொல்ல முடியல, ஏதோ திங்க் பண்ணிட்டு அமைதியா இருக்கான். அவளோட லைஃப் நல்லா இருக்குன்னா என்னை விட்டு அவ போகணுங்கிற மாதிரி இவனும் திங்க் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அங்க வந்து அவளும் ட்ரிங்க் பண்ற. டக்குன்னு ஹீரோ வந்து பின்னாடி இருக்க கிளிப் அப்படியே எடுத்து விடுறான். ஹேர் ட்ரை பண்ணாம நீ எங்கேயோ போற, சோ தலை காயிட்டும் அப்படின்னு சொல்லி ஹேர் ட்ரை பண்ணி விடுறான். இதெல்லாம் ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. சடனா வந்து பக்கத்துல நிக்கவும் அவளுக்கே என்ன பண்றதுன்னு புரியல. என் மேல இதுக்கு இவ்வளவு அக்கறையா இருக்காங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டே இருக்கா. முடியெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போ, இப்படியே போகாத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இந்த ஸ்மைல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ஹீரோட முகத்தை பார்த்து ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டா. ஹீரோ பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. நான் எதுக்கு அவனை பத்தி யோசிக்கிறேன், இல்ல இல்ல அவனை பத்தி திங்க் பண்ணவே கூடாது, அவரு இன்னும் 1 மாசத்துல கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னு என்ன போக சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு போன் பண்றா. என்னடி பேசுற, எனக்கு டைவர்ஸ் வேணும். டைவர்ஸா, என்ன சொல்ற, ஏன் அவர் உன்னை கஷ்டப்படுத்துறாரா, அவர் நல்லா தானே இருக்காரு, அப்புறம் என்ன பேசாம அவர் கூட இருன்னு சொல்ல, இங்க பாரு நீ தேவையில்லதான் பேசுற, 1 மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சனே நான் அங்க இருந்து போய் ஆகணும், சோ எனக்கு டைவர்ஸ் வேணும், நீ என்னோட அக்கா மாதிரி தானே, நான் சொல்றதை கேப்பில, எனக்கு டைவர்ஸ் வேணும் டைவர்ஸ் வேணும்னு கத்துறா. இங்க பாரு உன் ஹஸ்பண்டே ஒரு பெரிய லாயர், வேணா ஒண்ணு பண்ணு, அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்டுப்பாரு, அப்படி இல்லைன்னா அவரை கரெக்ட் பண்ணிடுன்னு சொல்ல, இங்க பாரு 1 மாசம் மட்டும்தான் நாங்க கான்ட்ராக்ட்ல மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கோம், எனக்கு வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்ல, உண்மையா சொல்லு வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா, இல்ல, ஒருவேளை அவருக்கு உன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருந்தா, அதெல்லாம் கிடையாது, அவருக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ பக்கத்துல வரும்போதெல்லாம் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. அவளுக்காக அவன் பார்த்து பார்த்து பண்ணதெல்லாம் இல்ல இல்ல, அவன் அந்த மாதிரிலாம் அவர் நினைக்க மாட்டாரு. அவரு சும்மா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்கா. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஹஸ்பண்டா இருக்கும், நான் வேணா போனை கட் பண்ணவான்னு சொல்ல, அவர் எதுக்கு இந்த டைம் வர போறான்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின் அப்படியே வெளியே போறா. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ஹீரோயினை ஹக் பண்ற மாதிரி இருக்கு பின்னாடி வந்து. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அதுன்னு இதை
சடனா அவ எதிர்பார்க்கவே இல்லை இப்படி திடீர்னு வந்து ஹக் பண்ணுவான்னு. அவன் வேற க்ளோஸா வந்துட்டே இருக்கானா, ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் அவ எதிர்பார்க்கவே இல்லை. என்னது கிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, அவனோட கால் மேல கால் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கூட்டிட்டு போறான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே டீப்பா க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே க்ளோஸா போயிட்டே இருக்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. கடைசியில இதெல்லாம் கனவு போல. ஐயோ என்னடா அது, எனக்கு இப்படி கனவு வருது. நீ தூங்கிட்டியான்னு சொல்லி வெளியே கதவு தட்டுற சத்தம் மறுபடியும் கேக்குது. ஐயோ உண்மையா அது நடக்க போதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்து பாக்குறா. அங்க பார்த்தா சாக்ஸ் இருக்கு. அந்த சாக்ஸ்ல உனக்கு தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோன்னு எழுதியிருக்கு. அவ ஸ்லிப்பர் இல்லாம நடந்து போறாள், அதுக்காக அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஹீரோ இவளுக்காக அழகா சாக்ஸ் வாங்கி அங்க கொடுத்துருப்பான். அதை போட்டுட்டு அப்படியே ஜாலியா அந்த வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி வரா. அதுக்கப்புறம் வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறா. ஐயோ காலையில டைம் ஆச்சு கிளம்பலன்னு சொல்லி பார்க்க டேபிள் கிட்டே ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. அது ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட பழைய திங்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஒரு சின்ன சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி. அந்த கிஃப்ட் பாக்ஸை ஹீரோயின் வந்து புதைச்சு வச்சிருப்பா. என்னோட பாக்ஸ் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. அவளை பத்தின அத்தனை டீட்டெயில்ஸ், சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ், அவ வாங்கின சர்டிபிகேட்ஸ்னு எல்லாமே இருக்கு. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இது எப்படி இவன் கிட்ட அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹீரோ சாப்பிட்டு இருக்கான். என்னை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு, என்னோட பாஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி அதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, என்னை பத்தின டீட்டெயில்ஸ் என்கிட்டே கேட்டிருக்கலாம், எதுக்கு சீக்கிரட்டா என்னை பத்தி இந்த மாதிரி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்றீங்கன்னு ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அந்த பாக்ஸ் எடுத்து கண்ணு முன்னாடி வைக்கிறா. ஹீரோக்கு அதை பார்த்துன்னு ஒரு மாதிரி இருக்கு. இதை பத்தி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே பேசல, சைலண்டாவே இருக்கான். சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரி எனக்கே தெரியாம என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான் உன்னை பத்தி ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இது ஒரு கோஇன்சிடென்ட்டா நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு இருக்க போன் வருது, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சீக்கிரம் வர முடியுமா, டிராயிங்காக கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து பார்ட் டைம் ஜாபா பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாள்ல, ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. ஹீரோயினும் சரி கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்க, ஏதாவது வேலை இருக்கா, நான் வேணும் ஒன்று ட்ராப் பண்ணவா, இல்ல எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு நான் போறேன்னு சொல்ல ஹீரோ பாட்டுக்கு எஞ்சி போறான். அப்புறம் அந்த பாக்ஸை பத்தி ஹீரோயினும் எதுவும் கேட்கல. சரி ஓகே அவன் ஏதோ பிஸியா இருப்பான் போல இருக்குன்னு. ப்ரொஃபஷனல் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, என்ன கேட்டீங்க, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவ அந்த பெயிண்டிங் கேலரிக்கும் போறா. இவளோட பெயிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் போல. அந்த பெயிண்டிங் அங்க இருக்கு. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா கண்டிப்பா இந்த கிளி மாதிரி உங்களையும் நான் காப்பாத்துவேன்னு சொல்ல அங்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் திமிரா பேசுறா ஹீரோயினை பார்த்து. உன்ன மாதிரி புவரா இருக்கவங்களே இந்த பக்கம் வரவே கூடாது, நீ எதுக்கு இந்த கேலரிக்கு வந்தேன்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு தெரியுமா நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் பேசலான்னு வரா. அந்த பெயிண்டிங் ஹீரோயின் தெரியாம அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவரா பேசுறா ஹீரோயின். அது ரொம்ப புவரா இருக்க, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற நீல எதுக்கு இங்க வரேன்னு சொல்ல, அங்க இருந்து ஒருத்தர் வராரு. அவங்கள நான் தான் இன்வைட் பண்ணேன்னு சொல்ல, நீங்களா, ஆமா இந்த பெயிண்டிங்க வரைஞ்சது யாரு தெரியுமா, இவங்க தானே சொல்ல, அப்படியே கோவத்துல கையில இருக்க ட்ரிங்க் எடுத்து அதுல ஊத்தலான்னு போக டக்குன்னு ஹீரோயின் பெயிண்டிங்க காப்பாத்தணும்னு போக ஹீரோ வந்துட்டான். ஹீரோயினுக்கு முன்னாடி அவன் வந்து நிக்கிறான். அவன் கோட்டு ஃபுல்லா அந்த ட்ரிங்க் ஆயிடுச்சு. ஹீரோயினை சேவ் பண்ணிட்டமேன்னு சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. என்ன நீ என்ன பெரியவனா, நான் யாரு தெரியுமா, இந்த மொத்த கேலரி எங்களோடதுதான், என் அப்பா நினைச்சா இங்க இருந்து இந்த பெயிண்டிங்கை தூக்கி எறிய எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி ஓவரா பேச, நீ என்ன நல்லா அடுத்தவங்களோட பெயிண்டிங் மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும்னு நினச்சது தப்பு, அதுக்கே நீ கிரிமினல் அஃபென்ஸ் படி உன்னை உள்ள தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் நீ தண்ணி தூக்கி மேலே ஊத்துன, இதுக்காகலாம் உனக்கு எவ்வளோ பெரிய கேஸ் போடலாம் தெரியுமான்னு சொல்லி டக்குன்னு ஹீரோ பாட்டுக்கு பேச ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஓவரா பேசுறீங்க, இது எங்களோட இடம், நாங்கள் நினச்சி என்ன வேணாலும் பண்ணுவோம், உன்ன மாதிரி ஒருத்தரை இங்கெல்லாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, நீயே ஒரு லாயர்னு கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வராரு. அப்பா இங்க பாருங்கப்பா, என்கிட்ட இவங்க பிரச்சனை பண்றாங்க, இவங்களை கேலரியில வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல டக்குன்னு அவங்க அப்பா ஹீரோட கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. சார் நீங்களா, தெரியல சார் எனக்கு, சாரி சார் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு மகளோட மூஞ்சிலையும் ஒரு அற விட்டுட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, முதல்ல மன்னிப்பு கேளு, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்ல, அப்புறம் அந்த பிள்ளை மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து கிளம்பிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. உண்மையா நீங்க யாரு, என்கிட்ட உங்களை பத்தி நீங்க எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோ எதுவுமே பேசல. என்னை பத்தி கரெக்டான டைம்ல நீ கரெக்டா தெரிஞ்சுப்ப, அப்புறம்
பெயிண்டிங்கை பத்தி சொல்லணும், உன் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி க்ளோஸா போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் யாருன்னு தெரியல, எனக்காக இதெல்லாம் பண்றானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் வந்து ரொம்ப காஸ்ட் கொடுத்து யாரோ வாங்கியிருப்பாங்க போல. ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு, அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டே வரா. நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான், உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஹீரோ கிளம்பி வரான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டிக்காக போயிருக்கான். அதே பார்ட்டியில நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. ஹீரோயின் எதுக்காக வந்திருக்கானா, அங்க நிறைய லாயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவன் அம்மாவோட கேஸ்க்கு ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பாக்கறதுக்காக வந்திருப்பா. பட் நம்ம ஹீரோ வந்து அந்த பார்ட்டிக்கு போனது அவனும் ஒரு லாயர், அதனால சோ ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தான் போயிருப்பான். அங்க ஒருத்தரை மீட் பண்ணி அவன் பேசிட்டு இருக்கான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கேஸ் போயிருக்கும். அந்த கேஸ்ல இவங்க 2 பேரும் ஆப்போசிட் இருந்திருப்பாங்க. சோ ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தான் ஹீரோ பார்க்க வந்திருப்பான். அந்த டைம் பார்த்தா ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயினை பார்த்தனே ஷாக்கா இருக்கு. அதுவும் மெய்டு மாதிரி வேஷம் போட்டுட்டு வரா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்ப எப்படி இங்க வந்தேன்னு தெரியுமா உனக்குன்னு சொல்ல, நான் இங்க முக்கியமான வேலைக்கு வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், பட் இது டேஞ்சரான இடம், நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் இந்த பக்கம் போலான்னு போறா. அங்க எல்லாரும் வராங்கன்னு பார்த்துட்டு ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண போறான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அங்க போறா. அங்க சுத்தி கிரௌட் எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோயினோட ஃபேஸ பார்த்தா பிரச்சனை பெருசாயிருன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ நிக்கிறான். என்ன நீங்க ஒரு சின்ன பொண்ணை ஹக் பண்ணிட்டு நிக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் வச்சுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்க இருக்க எல்லாரும் ஹீரோட கேரக்டரை பத்தி கொஞ்சம் தப்பா பேசுறாங்க. ஒரு மெய்டு கூட போய் எதுக்கு இந்த மாதிரி இருக்கீங்கன்னு, நீங்க பேசுறது தப்பு. ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அது என்னோட ஃபேக் ஒய்ஃப் தான். 1 மந்த்ல நாங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறோம். சோ நீங்க இத பத்தி யோசிக்க வேணாம்னு சொல்ல, சரி அப்ப இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு நாங்க பாக்கலாமான்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்றான். மத்த எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்னமோ அங்க நடக்குதுன்னு புரியுது. எல்லாரும் வேகமா அங்க இருந்து போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட் பிங்கரை வச்சுட்டு கிஸ் பண்ற மாதிரி அப்படியே நடிக்கிறான். இப்ப எல்லாருக்கும் புரியுதுல, நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இவ என்னோட ஒய்ஃப் தான். எனக்கு இவளுக்கு ஒரு சின்ன சண்டை, அதுக்காக அவ இங்க வந்திருக்கா. சோ நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துட்டு, இப்ப எதுக்கு நீ அந்த இடத்துக்கு வந்த, அது மட்டும் இல்லாம அங்க எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணீங்க, என்னை காப்பாத்து தானே, பரவாயில்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உங்களை நான் அந்த இடத்துல எதிர்பார்க்கல, நீங்க இவ்வளவு பெரிய லாயரா இருக்கீங்க, உங்களால எனக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வர, ஒரு நிமிஷம் இங்க வான்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வரான். அதாவது அம்மாவோட கேஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறக்கா ஹீரோயின் வந்திருப்பா. அதுக்குள்ள ஹீரோ கூட்டு வந்து ஒரு ரூமை காட்ட, அங்க நிறைய போட்டோஸா இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோயின்கே ஷாக்கா இருக்கு. அதுக்குள்ள போன் வருது. ஹீரோ அங்க போயிட்டான். என்னது ஒண்ணுமே புரியலையே, இந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அங்க ஏதோ ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கு. சார் நீங்க கொடுத்த வேலையை நாங்க முடிச்சிட்டோம் சார்னு சொல்லி போன்ல யாரோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மாவோட கேஸ் தான் ஹீரோ ஹேண்டில் பண்ணிருக்கான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பார்த்தோன்னே ஹீரோயின்கே ஷாக்கா இருக்கு. சின்ன வயசுல நடந்தது இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அவ அம்மாவோட கேஸ்க்காக அவ ஹெல்ப் கேட்க போயிருப்பா. யாருமே ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவான், உங்க அம்மாவை கண்டிப்பா நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், அது மட்டும் இல்லாம உன் அம்மா உனக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அமைதியா உட்காந்துருப்பா. ஹீரோக்கு ஏதோ அடிபட்டிருக்கும், அதுக்காக பேண்டேட் எல்லாம் போட்டு விடுவா. என் அம்மா வந்துருவாங்கல்லன்னு சொல்லி கேட்க, உன் அம்மாவை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிருப்பான். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஹீரோயினுக்கு. சின்ன வயசுல அம்மா வந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க பார்த்தா கேஸ் வேற மாதிரி போகுது. அவங்க அம்மாவே அவங்க அப்பாவை கொலை பண்ண மாதிரி அந்த கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். சோ அம்மாவோட வாய்ஸ் மாதிரி நான் தான் என் புருஷனை கொலை பண்ணேன்னு சொல்லி யாரும் பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இது ஃபேக்கு, அவங்க கண்டிப்பா இது பண்ணல, இது ஃபேக்குன்னு சொல்லி ஹீரோ பேசுறான். பட் அங்க பிரச்சனை பெருசாக ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி சண்டை போட்டனால 10 வருஷம் ஹீரோவை இந்த கோர்ட்ல வாதாட வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வேற வழி இல்லாம ஹீரோ அங்க இருந்து போலீஸ் எடுத்துட்டு போக, ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. என்னால உன் அம்மாவை காப்பாத்த முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் அங்க இருந்து போயிருப்பான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அங்க நின்னுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். என்ன பண்றதுன்னு புரியல. சாரி, அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியலன்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா ஏதோ பிரச்சனை போல. எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை துரத்திட்டு வராங்க. அந்த சின்ன வயசுலயும் காப்பாத்த போன ஹீரோக்கு அடிபட்டுரும். நீ இங்க இருந்து போன்னு சொல்ல அங்க இருந்து வேகமா ஹீரோயின் ஓடி போயிருப்பா. கடைசியா ஹீரோவை பார்த்திருப்பா. ஹீரோ சொல்றான், நான் கண்டிப்பா உன்னை ஒரு நாள் காப்பாத்துவேன்னு. இப்ப எல்லா
உண்மை ஹீரோயின் கிட்ட சொல்ல அது கேட்டனே ஷாக்கா இருக்கு. அப்ப அது நீங்க தானா? நீங்க தான் என் அம்மாவோட கேஸ்க்கு எனக்காக வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் அம்மா கிட்ட பேசினேன். உங்க அம்மா அது பேசல. ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. சோ வேற வழி இல்ல. உன்னோட உயிரை காப்பாத்தத்தான் உன் அம்மா இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. உங்க அம்மாவை காப்பாத்த முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்னால இங்க இருக்க முடியல. நான் சைனால இருந்து அப்ராட் போனேன்னு சொல்ல, அம்மா கிட்ட பேசின எல்லாத்தையுமே ஹீரோ சொல்றான். அதெல்லாம் கேக்குற ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப புரியுதா? அந்த கேஸ கண்டிப்பா நான் திரும்ப எடுப்பேன். உன் அம்மாவை காப்பாத்துவேன். நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்ன்னு சொல்ல, வேணாம். அப்ப இப்ப வரைக்கும் என்னோட படிப்பு எல்லாத்துக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு எல்லாத்தையும் ஹீரோ சொல்றான். அப்ப நீங்க தான் எனக்கு பண்ணீங்கன்னு ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் பார்த்தப்ப இது உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பட் என்னால சொல்ல முடியல. சாரி நான் லேட்டா வந்துட்டேன். முன்னாடி நான் வந்திருக்கணும். ஆனா என்னோட தப்பு தான். அன்னைக்கு கோர்ட்ல நான் கோவப்படாம இருந்தா கண்டிப்பா இதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த டைம் விட மாட்டேன். உன் அம்மாவை கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கே கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத. நீ வெயிட் பண்ணு. உன் அம்மா உன் கையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது ஹாப்பியா இருக்கு. சாரி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரியாம இத்தனை நாள் இருந்தேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுட்டு கொடுக்குறான் ஹீரோ. ஹீரோயின் சாப்பிட மாட்டேங்கிறா. திடீர்னு பார்த்தா கோச்சிட்டு போறா. ஒண்ணுமே புரியல ஹீரோக்கு. கஷ்டமா இருக்கு. ஏன் இவ இந்த மாதிரிலாம் பண்றான்னு யோசிச்சுட்டே இருக்க, அங்க இருந்து வேகமா வந்து ஒரு பேண்டேட் எடுத்து ஹீரோவோட நெத்தியில லைட்டா காயம் பட்டிருக்கு. அங்க அங்க போட்டு விடுறா. இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோ கை பிடிக்கிறான். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அது வந்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, எதுவுமே பேசல ஹீரோயின். ஒரு செகண்ட் ஹீரோவை மட்டும் பார்த்துட்டு அவ்வளவு அமைதியா இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுவாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல போறான். காதுக்குள்ள போய் ஏதோ சொல்றான். பட் அவன் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் நமக்கு காட்டல. அப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஒரு எவிடன்ஸ் இருக்குது, உங்கள் கேஸ் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ், சீக்கிரமாக வாங்கன்னு. ஹீரோயின் ரெண்டு பேரும் அங்கே வராங்க. ஹீரோயினோட பழைய வீடு தான் அது. அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அங்கே எதுவும் இல்லை. இங்கே யாரும் இல்லை. எதுக்காக இங்கே நம்மளை வர வச்சாங்கன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கா. என் அம்மாவோட கேஸ் முடிகிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணுறான். அந்த டைம் அங்கே ஏதோ மயக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு காதில் ஏதோ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. தனியாக தான் வந்துட்டுருக்கா. ஹீரோ அங்கே இருக்கான். அம்மா கூட நடந்த எல்லா மூமெண்ட்டும் ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டது, ரெண்டு பேர் உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தது. ஃபைனலி அப்பாவை அம்மா கொலை பண்ணது, அந்த மூமெண்ட் எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. அதை யோசிச்சுட்டு ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வரா. அம்மா உங்களை எப்படி நான் காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி யாரும் வர மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்க்க, அங்கே பார்த்தா அந்த லாயர் தான் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போய் வச்சிருக்கான். இங்கே பாரு, நான் உன்னை கடத்திட்டு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ அந்த கேஸ்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சைன் பண்ணி கொடு. இந்த கேஸை இதோட முடிச்சிடலாம் ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுன்னு சொல்ல, அங்கே இவங்க பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அங்கே நடந்த அந்த கொலையை கண்ணில் பார்த்தவங்க அவங்க தான். அவங்க அம்மா கொலை பண்ணவே இல்லை, தற்காப்புக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கரெக்டாக பார்த்தாங்க. அது சொல்லணும்னு நினச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் போலீஸ் கேஸ்க்கு பயந்துட்டு அவங்களும் எதுவும் சொல்லலை. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இப்போ தான் சொல்கிறாங்க அந்த லாயர். இப்பயும் சொல்கிறேன், நீ மட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பு. நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அடுத்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை. எங்கள் அம்மாக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் நடந்தது சொல்கிறாங்க. என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப உன் பாட்டி தான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் உன் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஸோ அதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. என் பொண்டாட்டியை காப்பாற்ற தான் நான் இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்றாரு. நீலாம் மனுஷனே இல்லை, அடுத்தவங்களுக்காக பொய்யான கேஸ் போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்துறா. போனா போட்டுன்னு பேசினா ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு அந்த ஆளு கையை வாங்குறான். திடீர்னு பார்த்தா ஹீரோவோட என்ட்ரி. ஆல்ரெடி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஆல்ரெடி கேமரா கொடுத்ததா ஹீரோ அனுப்பியிருப்பான். உன்னை கையும் களவாம பிடிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல, இதுதான் எனக்கு கிடைச்ச வழி. நீயே வந்து வலையில மாட்டிக்கிட்ட. ஸோ இப்போ ஓவாயெல்லாம் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ போலீஸையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கேஸும் முடிஞ்சது. தப்பா வாதாடின உன்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணத்தான் போறாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆள் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வேகமாக ஹீரோயினோட கட்டெல்லாம் அவுத்து விடுறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ சேஃபாக இருக்கில்ல, சாரி நான் உனக்கு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல, என் அம்மாவை காப்பாற்றதான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் லைஃப்பில் கிடச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஸோ எல்லாம் பிளான் பண்ணபடி எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு வழி அம்மாவோட கேஸும் க்ளோஸ் ஆக போகுது. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு சுற்றி நடக்கிற எதுவுமே தெரியல. அவங்க பொண்ணு பையனும் அங்கே நின்றுட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் கூட நிற்கிறான். அப்படியே அம்மா ரொம்ப ஹாப்பியாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப தேங்க்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சாரி உங்களை காப்பாற்ற எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னால் காப்பாற்ற முடியல, பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களை நான் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளோட இங்கே சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக நான் நிம்மதியாக தான் இருப்பேன், உன்ன மாதிரி ஒருத்தர் என் லைஃப்பில் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ண
ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. இப்ப நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ல வரா, அப்படி கியூட்டா நடந்து வரா. ஹீரோக்கு ஹீரோயினுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நிக்கிறான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்வியா? இந்த டைம் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் கிடையாதுப்பா, ரியல் மேரேஜ், எப்பயுமே என் கூடவே இருக்கணும். அதுக்கு உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்படின்னு சொல்ல, நானும் ஒத்துக்கிறேன். இந்த டைம் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் என்னால முடியாதுப்பா, ரியலா உங்க கூட லைஃப் ஃபுல்லா இருக்கணும், உங்க பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. ஒரு வழியா ரெண்டு பேரும் இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா வெட்டிங் நைட்லாம் முடிய காலையில ஹீரோயின் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ என்னையே பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எப்போ எந்திரிப்பேன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ உன்னோட கனவை எனக்காக தொலைக்க கூடாது. உனக்கு என்ன ட்ரீமோ சொல்லு, கண்டிப்பா உன் கனவு நிஜமாகணும். அதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன், அதுவும் என் கடமை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் இப்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து பார்த்து ஹீரோ ஒன்னு பண்றான், அவளுக்காக குக் பண்ணி தரான். எதுக்கு எனக்காக குக் பண்ணீங்க, இதுக்கப்புறம் நானே குக்கிங் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. கால்ல ஸ்லிப்பர் போடாம இப்படி வந்து நிக்கிறியா, இந்த மாதிரி நிக்க கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியான்னு சொல்லி அப்படியே தூக்கி டைனிங் டேபிள்ல உட்கார வைக்கிறான். இதுக்கப்புறம் உன்னை மகாராணி மாதிரி நான் பார்த்துப்பேன், உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஸ்லிப்பர்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி தாங்குன்னு தாங்குறான். இதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. என்னோட லைஃப்ல எனக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு நினைச்சேன், நான் ஒரு அன்லக்கின்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட லைஃப்ல நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்னு சொல்ல, யாரோ என்னமோ சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பக்கத்துல போக, அதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட்னு கூப்பிடுன்னு ஹீரோ சொல்றான். அவளும் செல்லமா கியூட்டா ஹஸ்பண்ட்னு கூப்பிட ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னொரு டைம் சொல்லுன்னு ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு அப்படியே கியூட்டா கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட், ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ண நம்ம ஹீரோயின் இப்ப லைஃப் ஃபுல்லா ஹீரோ கூடயே இருக்க போறா. ஸோ அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே பிளே ஆக இந்த மூவியை ஹாப்பி எண்டிங்கோட இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. ஷார்ட்டா இருந்தாலும் இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.